சரி, ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது 2015ஆம் ஆண்டுக்கான 22வது கேள்வியை பார்ப்போம். சரியா? 22வது கேள்வியில நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தரப்பட்டுள்ள வெப்பநிலையில் வால்வுடன் கூடிய ஒரு மூடிய விறைத்த கொள்கலத்தில் பின்வரும் சமநிலை உள்ளது என கருதுக. ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு மூடிய கொள்கலத்துல வந்துட்டு யார் இருக்கிறாருன்னு சொன்னா N2 + 3H2 கேஸ். ஸோ ரெண்டுமே கேஸ் தான். ஸோ இது வந்துட்டு நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா NH3 கேஸ் ஆக இருக்க போகுதான். ரைட்? ஓகே. சோ இதுல வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மேலதிக அளவு N2 கேஸினை கொள்கலத்தினுள் புகுத்தப்படும் போது H2 இனதும் NH3 செறிவு எப்படி மாறும் அப்படிங்கறத பத்தி கேட்கிறான். சோ இப்ப நான் வந்துட்டு என்ன செய்ய போறேன்டா, N2 கேஸினுடைய அளவை வந்துட்டு கூட்ட போறேன். சோ இவர் நான் கூட்டினேன்னு சொன்னா, இப்ப எனக்கு வந்துட்டு தெரியணும் இலச்சற்ற லேயரின் தத்துவப்படி இங்க சமநிலை எங்கால நோக்கி நகரும். சோ இலச்சற்ற லேயரின் தத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ ஆகவே இங்க நான் வந்துட்டு இவருடைய செறிவை ஒரு ஆளுட செறிவை நான் கூட்டினேன்டா, சமநிலை எங்கால நோக்கி நகரும் சொன்னா இங்கால நோக்கி நகரும். சோ நான் இப்ப வந்துட்டு என்ன செய்யறேன்டா, ஒரு ஆளுட செறிவை கூட்ட போக்குல சமநிலை எனக்கு நோக்கி இங்கால நோக்கி நகர போகுது. சோ நகர்ந்துச்சு சொன்னா என்ன நடக்கும், NH3 கேஸினுடைய செறிவு வந்துட்டு அளவு வந்துட்டு கூடும். அதே நேரம் இந்த N2H2 தாக்கம் புரிஞ்சுதான் NH3 வரணும். ஆகவே இந்த H2 கேஸினுடைய அளவு வந்துட்டு குறைய பார்க்கும். ஆகவே எனக்கு என்ன நடக்கும் என்று சொன்னா, கொள்கலத்தினுள் புகுத்தப்படும் போது H2 கேஸினதும் NH3 கேஸினதும் செறிவுகள் முறையே என்ன நடக்கும்டா, நேரத்தோட H2 கேஸ்ல செறிவு வந்துட்டு குறையும். அதே மாதிரி NH3 கேஸ்ல செறிவு வந்துட்டு கூடும். சோ நமக்கு டைரக்டாவே சொல்லலுமா இருக்கும். 4th ஆன்சர் வரும் மண்டே. சோ ஈஸியான ஒரு கொஸ்டின் பிள்ளைகள். சோ நமக்கு இலச்சற்ற லேயரின் தத்துவம் தெரிஞ்சிருந்தா சரி, அமுக்கத்தை கூட்ட போக்குள்ள எப்படி தாக்கம் நோக்கி எங்கால நகரும். அதே மாதிரி வெப்பநிலையை அதிகரிக்க செய்ய போக்குள்ள நமக்கு சமநிலை எங்கால நோக்கி நகரும். சோ வெப்பநிலையை குறைக்க போக்குள்ள எங்கால நோக்கி நகரும். அந்த விஷயங்கள் நமக்கு நோமலாக தெரிஞ்சிருந்தா சரி. சோ இது வந்துட்டு ஒரு அகவப்ப தாக்கமா அல்லது புறவப்ப தாக்கமான்னு சொல்லி பார்த்தோம்னா, இது நம்ம பொதுவாக ஒரு புறவப்ப தாக்கமாக இருக்கும். டெல்டா H வந்துட்டு ஒரு மைனஸாக இருக்கு. சரியா? ஓகே. அந்த அடிப்படையில நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம்னா பிள்ளைகள், அடுத்த கேள்வி, சோ இது நமக்கு ஒரு ஈஸியான கேள்விங்கிறதுனாலே நமக்கு ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. 28வது கேள்வியை பார்ப்போம். சோ 28வது கேள்வி நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கேள்வி என்று சொன்னா, அதுவும் வந்துட்டு ஒரு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கேள்வி தான். சோ 2015ஆம் ஆண்டுக்குரிய 28வது கேள்வியை பார்ப்போம். சரியா? ரைட். சோ அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, cadmium solid cadmium 2+ aqueous, Zn solid Zn 2+ aqueous. நமக்கு யார சொல்றான்டா, cadmium solid cadmium 2+ aqueous, அதே மாதிரி வந்துட்டு Zn solid அதே மாதிரி Zn 2+ aqueous. இது இவ்வளவும் இருக்கின்ற இது ரெண்டுமே இருக்கின்ற ஒரு கல்வானிக் களம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானதை பத்தி கேட்கிறார். சோ இதை வந்துட்டு நான் பார்த்தேன்னு சொன்னா, இதுலயும் எனக்கு அனோட் யாரு கேத்தோட் யாருங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். சோ இதுல மின்வாய் அழுத்தம் நம்ம தந்திருக்கிறான். இந்த மின்வாய் அழுத்தம் வந்துட்டு என்ன சொன்னா 0.76 வோல்டேஜ் மைனஸ்ல. சரியா? அதே மாதிரி இவருடைய மின்வாய் அழுத்தம் நமக்கு என்ன என்று சொன்னா -0.4 வோல்டேஜ் அப்படின்னு தரான். சோ இதுல நமக்கு அனோட் கேத்தோட கண்டுபிடிக்க இயலுமா இருக்கணும். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைனஸ்ல கூடினால் தான் நமக்கு அனோடாக இருப்பார். சோ இவர் தான் நமக்கு இங்க அனோடாக இருப்பார். சோ இந்த அரைக்கலம் தான் எனக்கு அனோடாக இருக்க போகுது. அதே மாதிரி இங்க வந்துட்டு நான் பார்த்தேன்னு சொன்னா மைனஸ்ல குறைந்த ஆள். சோ இவர் தான் நமக்கு வந்துட்டு யாராக இருப்பார்னா கேத்தோடாக இருக்கு. சோ இந்த களத்தை நான் சும்மா கன்சிடர் பண்ண பிள்ளைகள், நான் இப்ப உதாரணமாக பார்த்தேன்னு சொன்னா, இதுக்குள்ள Zn இருக்குதுன்னு வைப்போம். இதுக்குள்ள வந்துட்டு நமக்கு யாரு இருக்காருன்னு சொன்னா ஒரு கட்மியம் இருக்காருன்னு வைப்போம். சரியா? ரைட். இப்ப இவர் இருக்கின்ற சந்தர்ப்பத்துல நான் பார்க்க, இவர் Zn என்று சொன்னா, இவர் கட்மியம் என்று சொன்னா, இவரை நான் ஒரு வயரால இணைக்கிறேன் வைப்போம் வைங்களா. இப்ப எனக்கு தெரியும் இவர் யாருன்னா, இவர் தான் அனோடுன்னு தெரியும். இவர் தான் எனக்கு தெரியும் என்னன்னா கத்தோடுன்னு தெரியும். சோ இங்க வந்துட்டு இலத்திரன் பாய்ச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்பயுமே அனோட்ல இருந்து கத்தோடுக்கு தான் நமக்கு வந்து இலத்திரன் போக பார்க்கும். ஏன்னா இவர் தான் இலத்திரனை ரிலீஸ் பண்ணுவார். இவர் இலத்திரனை ஏற்றுக்கொள்பவர். ஏன்னா அனோட்ல தான் இலத்திரன் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். இந்த அனோட்ல நடக்கிற தாக்கத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா என்ன நடக்கும், Zn சொல்லிட்டு வந்துட்டு நமக்கு என்ன நடக்கும்டா, Zn 2+ ஆக aqueous 2 இலத்திரன் அப்படி வந்து போகும். அதே இது நான் இங்க கட்மியத்துல நான் பார்த்தேன்னா, cadmium 2+ வந்துட்டு என்ன செய்யும் சொன்னா aqueous 2 இலத்திரனை பெற்றுக்கொண்டு நமக்கு என்ன நடக்கும்டா, cadmium solid-ஆக போகும். சரியா? ஆகவே இங்க எனக்கு இலத்திரன் பாய்ச்சல் யாருல இருந்து யாருக்கு போகும்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சோ அனோட்ல இருந்து தான் கேத்தோடுக்கு போகும். ஒரு பேட்டரியில வந்துட்டு உண்மையாகவே பேட்டரியில நம்ம பார்த்தோம்னு சொன்னா மின்னோட்டம் எப்படி பார்ப்போம். மின்னோட்டம் அது நம்ம பார்த்தோம்னா மறைமுனை நேர் முடிவிடத்துல இருந்து நமக்கு வந்துட்டு மறை முடிவிடத்துக்கு போற மாதிரி. சரியா?
இதுக்குள்ள இலத்திரன் பாய்ச்சல் எப்படி இருக்கு? மின்னோட்டம் இவர்ல இருந்து கத்தோட்ல இருந்து அனோடுக்கு வந்துச்சுன்னு சொன்னா இலத்திரன் பாய்ச்சல் அனோட்ல இருந்து கத்தோட்டுக்கு போற மாதிரி இருக்கும். சரியா? ரைட், மாறி இருக்கும். ரைட். சோ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இதுல தவறான கூற்றை கேட்கான். சோ முதலாவது ZN மின்வாய் அனோட் ஆகும். சோ ZN மின்வாய் அனோடுங்கிறது அது சரி. சோ முதலாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு சரியாக இருக்கும். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தமாக இருந்தால் வெளிச்சுற்றினூடாக இணைக்கும் போது ZN மின்வாயிலிருந்து கட்மியத்தை நோக்கி இலத்திரன்கள் செல்லும்ங்கிறது சரி. ZNல இருந்தா கட்மியத்தை நோக்கி இலத்திரன்கள் போகும், அதுவும் ஓகே. மூன்றாவது பாப்பம் என்ன சொல்றான்னு சொன்னா களம் செயற்படும் போது ZN மின்வாயில் தாழ்த்தல் நடைபெறும் இல்லையே. ஏன்னா அனோட்ல எப்பயுமே நமக்கு வந்துட்டு என்ன நடக்கும்டா, உட்சியேற்றம் தான் நடக்கும். சோ இதுல வந்து நடக்கிற தாக்கம் வந்துட்டு ஒரு உட்சியேற்றல் தாக்கமாகத்தான் இருக்கும். சோ தாழ்த்தல் நடைபெறும் அப்படின்னு சொன்னா அது பிள்ளையாக இருக்கும். சோ தேர்ட் ஆன்சர் டைரக்டாக கொடுக்கலாம். சோ நாலாவது என்ன சொல்றான், களம் தொலைப்படும் போது கடமியம் 2+ செறிவு குறைவடையும் அப்படின்னு சொல்றான். நமக்கு என்ன நடக்கும், இங்க இலத்திரனை பெற்று பெற்று கடமியம் 2+ என்ன நடக்கும், கடமியம் சொலிடாக, அதாவது நமக்கு வந்துட்டு திண்மமாகத்தான் படிவாகும். சோ கடமியம் 2+ செறிவு குறையுமா இல்லையா? குறையும். சரியா? அப்ப அது சரியான கூற்றாக இருக்கும். அடுத்தது களம் தொலைப்படும் போது ZN2+ செறிவு அதிகரிக்கும்ங்கிறதும் சரி. ஏன்டா இந்த ZN வந்துட்டு இலத்திரனை இழந்து 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 ZN2+ ஆக மாறும் களம் தொலைப்பட போக்குல. சோ இது களத்தாக்கம், இது ரெண்டையுமே நான் கூட்டிட்டேன்னு சொன்னா எனக்கு களத்தாக்கம் வரும். அங்க என்ன நடந்திருக்க மாட்டா, ZN solid சரியா பிளஸ் கடமியம் 2+ வந்துட்டு எனக்கு என்ன போயிருக்கும்னு சொன்னா ZN2+ சக கடமியம் சொலிடாக போயிருக்கும். இதுதான் நடந்திருக்கும். சோ களம் தொலைப்பட போக்குல எனக்கு என்ன நடக்கும், ZN2+ செறிவு கூடும், அதே மாதிரி கடமியம் 2+ செறிவு வந்துட்டு குறைஞ்சிட்டு போகும். சரியா? இதுதான் நடக்கக்கூடியதாக இருக்கும். சோ டைரக்டாகவே நம்ம சொல்லலாம் 28வதுக்கு தேர்ட் ஆன்சராக இருக்கு. இந்த அடிப்படையில் நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். என்ன பிள்ளை? சோ 30வது கேள்வியை பார்ப்போம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்திருக்கிற 30வது கேள்வியை பார்ப்போம் 2015ஆம் ஆண்டு.